ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ ஏர்லியராக கால் பண்ணியிருக்கீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? ம் அப்படி இல்லை. இது வரைக்கும் நீங்கள் இந்த டைமில் கால் பண்ணதே கிடையாதே, அதான் கேட்டேன். ஆ அப்புறம் வேற என்ன? என்னங்க நீங்க ஏதோ மணிக்கணக்கா பேசின மாதிரி அதுக்குள்ள அப்புறம் வேற என்னன்னு சொல்றீங்க? இப்பதான் ஃபோன் அட்டென்ட் பண்ணி ஹலோவே சொல்லிருக்கீங்க. அதுக்குள்ள போர் அடிச்சிருச்சா என்ன? ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏதோ தெரியாம கேட்டேன், போதுமா? ஏதாவது முக்கியமான வேலையில இருந்தா சொல்லுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். உங்ககிட்ட பேசுறதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு போகுது, சொல்லுங்க. ஆர்த்தி, அம்மா தான் மறுபடியும் கால் பண்றாங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே, பாய் பாய் பாய். ஆ சரிங்க. அம்மா. எங்க இருக்க கார்த்திக்? நான் ஆன் தி வேமா. இன்னொரு ½ அன் ஹவரில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துருவேன். டைமுக்கு ஆபீஸ்க்கு வரணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக வீட்ல இருந்து கிளம்பும்போது சாப்பிடாமலையா வரது? ஒரு கப் காஃபி குடிச்சதோட வீட்ல இருந்து நீ கிளம்பி வந்துட்டதா உன் தங்கச்சி எனக்கு கால் பண்ணி சொல்றா. கொஞ்சமாவது உனக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ் வேணாமா? இல்லைம்மா, இன்னைக்கு வெளியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங், அதனால தான். எதுக்கு இப்படி வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிற? நிச்சயதார்த்தம் வேற நெருங்குது. இந்த மாதிரி நேரத்துல நீ தானே உன் உடம்ப கவனமா பாத்துக்கணும். சரி சரி, பார்த்து மெதுவா டிரைவ் பண்ணிட்டு வா. ம் சரிம்மா. சரி. சொல்லுங்க. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் கட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அம்மா கால் பண்ணதும் அவங்க கால் தான் முக்கியம்னு ஏன் காலை கட் பண்ணுவீங்களா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன் உங்களை. சரியான அம்மா பிள்ளையா இருப்பீங்க போல இருக்கே. நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பசங்களும் அம்மா பிள்ளை தான். நல்லா சமாளிக்கிறீங்க. ஆர்த்தி, அம்மா தான் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட அப்புறம் போய் பேசுகிறேன், சரியா? பாய் பாய் பாய். ஏங்க ஏங்க, ச்சே. அம்மா. ஒன்னும் இல்லப்பா, 2-3 நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா மறந்து போயிடுது. என்னதுமா? இன்னும் ஒரு வாரத்துக்கு பெருசா கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்காத. கல்யாண விஷயமா நாம எல்லாரும் சேர்ந்து பேசி நிறைய விஷயம் பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ், மோதிரம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால மீட்டிங்ஸ் ஏதாவது இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிட்டு நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க பாரு. ஷூர்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ ஆபீஸ்க்கு வா, மத்த விஷயத்தை நாம இங்க பேசிக்கலாம். சரிம்மா, பாய். ஏங்க, நம்ம பக்கத்து வீட்டு பார்வதி இருக்காளே, அவ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களாம். 2 நாளைக்கு முன்னாடிதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதுக்குள்ள பாருங்க, இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன இப்ப? நம்ம கூட தான் நம்ம ஆர்த்திக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டோம். ஆனா பாருங்க, இது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கவே இல்லையே. அதை இப்பவே போனா என்னன்னு கேக்குறேன். அண்ணே, வாங்கண்ணே, உங்களை தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன். வாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தானே. மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆர்த்தி நம்ம வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போனாங்கல்ல. ஆமா, வந்தாங்க. அதே மாதிரி நாமளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு இப்பதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஓ, போலாமே, தாராளமா போலாமே. இதுல என்ன சந்தேகம்? போலாம். அம்மா, எங்க ஆர்த்தி பொண்ணு, நீ சாப்பிட்டியா? அம்மா, எங்க போகணும்னு சொல்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்குனே. ஐயோ, இப்ப எதுக்குமா அங்கெல்லாம் போய்கிட்டு? அவங்க 1000 வேலையில இருப்பாங்க. இந்த நேரத்துல போய் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணணுமா என்ன? அதத்தான் நானும் சொல்றேன். ஆனா இவ கேட்டா தானே.
என்ன பேசுறீங்க நீங்க? ஆர்த்தி காலம் பூரா வாழ போற வீடு. அது எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரணும்ல. அத சொன்னதுக்கு பெரிய குத்தம் குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க குறையா எதுவும் சொல்லல அமுதா. உன் ஆசை என்னமோ நியாயமானதுதான். ஆனா அதே சமயம் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. அவங்க சும்மாவே பிசினஸ் விஷயமா வெளியூர் அது இதுன்னு போய்கிட்டு இருப்பாங்க. நாம போறது அவங்க வேலைக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுல்ல. அதனாலதான் சொல்றேன். சரி, அப்போ நாம ஒண்ணு பண்ணலாம். மாப்பிளைய பாக்குறதுக்கு நாங்க எல்லாம் சென்னைக்கு வரோம்னு சொல்லி சம்மந்தி அம்மாக்கு சொல்லி விடுவோம். எப்படி இருந்தாலும் கொக்கிய போடுத. அப்புறம் அவங்க எப்போ ஓய்வா இருக்காங்களோ அந்த தேதியை சொன்னா அந்த தேதியில நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இது எப்படி? அம்மா சொல்றது சரிதான் அங்கிள். நீங்க முதல்ல அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? ஆமா அண்ணே, என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே போனை போட்டு எங்க முன்னாடியே பேசுங்க. இந்த பண்றேம்மா. இங்க இருக்கிற நிலைமையில கொரோனா வாய்ஸ் வேற. இது ஒளிஞ்சு தொலைய மாட்டேங்குது. என்னண்ணே? ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா, வணக்கம்மா. இங்க சரியா சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, கேக்குதாம்மா? ஐயோ அம்மா, நாமளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம்னு யாருக்குமே தோணாத எண்ணம் உனக்கு தோணிருக்கு பாத்தியா? சூப்பர் மானி. செல்லம். போதுண்டி போதுண்டி, எவ்வளவு சந்தோஷம் உனக்கு. வரட்டும் இரு. ராஜேஸ்வரி அம்மா வணக்கம். நான் தான்மா மணி பேசுறேன். சொல்லுங்க மணி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் சொல்லிடுறேம்மா. நல்லதுமா, வச்சிரட்டுமா? அண்ணே, சம்மந்தி அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லியிருக்க போறாங்க? இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்னையா? இல்ல சுந்தரம், அவங்க உங்க சம்சாரத்தை விட ரொம்ப வேகமா இருக்காங்க. நாளைக்கே நல்ல சுப முகூர்த்த நாளாம். அதனால நாளைக்கே எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, அத்தைக்கும் என்ன பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அவங்க சொன்ன மாதிரியே நாளைக்கே நம்ம சென்னை போயிட்டு வந்துடலாம். நாமளா? முதல்ல நான் சொல்ல வர்றத முழுசா சொல்ல விடுமா. அவங்க நான் உங்க அப்பா அம்மா வர்றதுக்கு தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் இப்போதைக்கு அந்த பக்கம் வரவே கூடாதான். என்ன மணி என்ன இது? அவ வாழ போற வீடு, அவ வராம எப்படி? ஆர்த்தி அவங்க வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறமா ராஜேஸ்வரி அம்மாவோட மருமகளாத்த அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு ராஜேஸ்வரி அம்மாவே சொல்லிட்டாங்க.